நாங்க பல்வேறு நாடுகள்ல நாடை இழந்து போய் வாழ்கிற நாங்கள் அப்படி பாக்குறது இல்ல. வரலாறு எங்களுமே நீங்க தமிழர் இன வரலாற்றை நீங்க என் அன்பு சொந்தங்கள் இங்க ஆய்ந்து படித்தீங்கன்னா எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், கொடுமைப்படுத்தினார்கள் என்று ஒரு சிறு செய்தி கூட நீங்க படிக்க முடியாது. ஏன் ஏன் அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்களின் கூட்டம் இது. எந்த நீங்களே பாருங்களேன், காவிரியில நமக்கு தண்ணி தரல, அது என் மாநிலத்தின் பிறப்பு உரிமை என என் நிலத்தின் வளத்தை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டு சொல்கிறீர்கள். நரிமணம், பெட்ரோல், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, இங்க மீத்தேன், ஈத்தேன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சொல்கிற நீ உன்னுடைய நீர்வளம் உனக்கே என்று சொல்கிறாய். அப்ப காவிரி நதிநீர் உரிமை உனக்கே, முல்லை பெரியாற்று உரிமை கேரளாவுக்கே என்றால் என்னுடைய பழுப்பு நிலக்கரி என் நிலத்தின் வளம் எனக்கே என்ற முடிவை நம்ம எடுக்கல. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் பொதுமையாக இருக்கும், அவனவன் நிலத்தில் இருக்கிற வளம் அவனுக்கு மட்டுமே இருக்கும். இங்க இருக்கிறது சிக்கலை பார்க்கணும். அப்ப நம்ம கேட்கும் போதெல்லாம் அடித்து விரட்டுவான்.